தற்கொலைக்கு முயன்ற மாணவனின் தாய் சீனியர் எஸ்பியிடம் புகார். புதுவை கொம்பாக்கத்தை சேர்ந்த பரமேஸ்வரி, முற்போக்கு மாணவர் கழக மாநில செயலாளர் தமிழ்வாணன், துணை செயலர் சிவச்சந்திரன், விசிக நிர்வாகிகள் செரிபன், தமிழ் மாறன் ஆகியோருடன் சீனியர் எஸ்பி கலைவாணனை சந்தித்து புகார் மனு அளித்தார். அந்த மனுவில் அவர் கூறியிருப்பதாவது: எனது மகன் சஞ்சய்குமார் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் 2ஆம் ஆண்டு படித்து வருகின்றார். கல்லூரியில் மாணவர்கள் சுற்றுலா சென்றபோது ஏற்பட்ட பிரச்சனையில் மாணவர் ஸ்ரீராம், பேராசிரியர் வசந்தி ஆகியோர் எனது மகன் ரூபாய் 10,000 திருடிவிட்டதாக புகார் கூறி அவமானப்படுத்தி உள்ளனர். மாணவர்கள் ஸ்ரீராம், விக்னேஸ்வரன் ஆகியோர் எனது மகனை தாக்கி காயப்படுத்தினர். எனது மகனுக்கு காதில் ஜவ்வு கிழிந்த காயம் ஏற்பட்டது. மாணவர்களின் நலன் கருதி நாங்களும் ஸ்ரீராம் பெற்றோரும் பேசி சமாதானமாகி விட்டோம். இந்நிலையில் மாணவர் ஸ்ரீராமை பேராசிரியர் வசந்தி தூண்டிவிட்டு தேசிய SC/ST ஆணையத்தில் எனது மகன் மீது புகார் கொடுக்க வைத்துள்ளனர். கல்லூரி இயக்குனரும் எனது மகனை விசாரணை என்ற பெயரில் அழைத்து அவமானப்படுத்தியுள்ளனர். இதனால் எனது மகன் மன உளைச்சல் அடைந்து தற்கொலைக்கு முயன்று அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகின்றான். எனது மகன் பொய்யாக சிகிச்சை பெறுவதாக செவிலியர் ஜெபே சாமுவேல் மருத்துவ ஆவணங்களை வெளியிட்டுள்ளார். எனவே எனது மகனுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி தற்கொலைக்கு தூண்டிய இயக்குனர் உதயசங்கர், பேராசிரியர் வசந்தி, மாணவர்கள் ஸ்ரீராம், விக்னேஸ்வரன், செவிலியர் ஜெபே சாமுவேல் ஆகியோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அவர் அந்த மனுவில் கூறியுள்ளார்.